பொன்னகை ஆழ்த்தின்னும் பொன்னகை கைக்குட்டையில் நான் பிடித்த கையோடு மறைத்து கொண்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் பிடெக். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ஆடியோ பேஸில் ஆம்பிளிஃபையர் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ரிமோட் கிட்டு வச்சு தான் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் கிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடெக் ஆடியோஸோட கலர் டிஸ்பிளே மாடல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர்லேயே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.1 சேனல், அதாவது பார்த்தீங்கன்னா AC3 கண்டென்ட்டு ப்ளஸ் டிடிஎஸ் கண்டென்ட்டு, வேவு, ஃப்ளாக்கு, இந்த மாதிரி நிறையா கண்டென்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். ப்ளஸ் ஆடியோஸுமே கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லா டிஎஸ்பி லெவலில் ஆடியோ வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ வீடியோ ரிசீவர் டைப்பில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI போர்ட்ஸ் ஒரு 3 இன்புட் போர்ட்ஸ் வந்துடும், ஒரு ARC அவுட்புட் போர்ட்ஸ் வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கோஆக்சியல், ஆப்டிக்கல், இந்த மாதிரி டிஜிட்டல் ஆடியோ சப்போர்ட்ஸுமே வந்துடும். ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு காமிக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் பேனல் பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து நமக்கு ஒரு மதுரையிலேருந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து TX110Aங்கிற மாடலை வச்சு அந்த கஸ்டமர் ஆர்டர் போட்டு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து பென்ட்ரைவ் போட்டாவே ஒரு 5.1 சேனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம செக் பண்ணும்போது அவருக்கு நான் அந்த கிட்டு ஜிடெக்கோட கலர் டிஸ்பிளே மாடல் ரிமோட் கிட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ ஓகேங்க, அதுவே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவருக்கு ஏற்ற மாதிரி கலர் டிஸ்பிளே யூனிட் வச்சு நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெலிவரி. ஸோ முடிஞ்சால் கஸ்டமரோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் எடுக்க போகும்போது வருவார். ஸோ கண்டிப்பாக வீடியோ அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோ எண்டிலேயே. ஸோ பாருங்கள். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்கோடர் ஃபங்க்ஷனு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்துடும். உங்களுக்கு 360 டிகிரிலேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெனோ செக்ஷன், வால்யூம், ஃப்ரண்ட் இண்டிவிஜுவல் வால்யூமு, இன்புட் மோட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த என்கோடர் பட்டன் வழியாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இன்புட்டு, யூஎஸ்பி ஃபீமேல் சாக்கெட்டு. நீங்கள் இந்த பென்ட்ரைவ் போர்ட்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ளாக்கு, வேவு ப்ளஸ் டிடிஎஸ், AC3 கண்டென்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட வால்யூம் கண்ட்ரோலு. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக ப்ளைனாக தான் இருக்கும். ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த மாதிரி எந்த விதமான எதுவுமே இல்லை. ப்ளஸ் வியூ மீட்டர் அடிஷ்னலாக எந்த விதமான LEDs எதுவுமே யூஸ் பண்ணல. வால்யூம் நாப்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு லைட்னிங் வந்துடும், மற்றபடி எதுவுமே இல்லை. வியூ மீட்டர் ப்ளஸ் ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த மாதிரி எதுவுமே நம்ம கொடுக்கல. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் சைடு பார்த்தாச்சு. ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்துடலாம் வாங்க. ஸோ கைஸ், ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே பேக் சைடு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்புட் சாக்கெட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து அக்ரிலிக்கில் கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் கூட கேபினெட்டில் வர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு. ஸோ இந்த ஆம்பிளிஃபையரோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5 இன்ச்சு ஹைட்டு வரும். ஆம்பிளிஃபையரோட டெப்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 இன்ச் டெப்த்து வரும். ஸோ இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா ஜிடெக் ஆடியோஸோட GT5004ங்கிற மாடல் கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் பவர் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஃபீமேல் சர்க்கிட் வந்துடும் வித் ஃபியூஸ் ஹோல்டரோட. AC 230 வோல்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கார்டு டைப்பில் வந்து உங்களுக்கு பவர் சப்ளை இன்புட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபேன் வைக்கல, டம்மியாக தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சப்வூஃபர், சென்டர் சேனல், ரியர் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் டெர்மினல்ஸு. ஸோ கஸ்டமருக்கு டெலிவரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஒர்க் பண்ணங்காட்டி இந்த வாட்டர் மார்க் டயல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிருச்சு. ஸோ பிஃபோர் டெலிவரி இது இதோட ஸ்பீக்கர் டெர்மினல்ஸ்னு மென்ஷன் பண்ணி கஸ்டமர் டெலிவரி பண்ணிடலாம். ஸோ ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கலர் டிஸ்பிளே சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அதனுடைய பேக் சைடு அந்த டீகோடர் போர்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் வந்துடும், ஒரு ஆப்டிக்கல் வந்துடும், ஒரு கோஆக்சியல் வந்துடும். HDMI இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்புட்ஸ் வந்துடும். HDMI 1, HDMI 2, HDMI 3. இது பார்த்தீங்கன்னா ARC அவுட்டு. HDMI 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ARC அவுட்டு வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இது AVR கான்செப்டில் வந்து நம்ம ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஆடியோ, வீடியோ, ரிசீவர். ஸோ ஆடியோ வீடியோ இன்புட் கொடுத்துட்டு ஆடியோ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் டேக் ஓவர் பண்ணிடும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியே ARC மூலிமா கொடுத்துரும். ஸோ கிட்டத்தட்ட ARC அவுட்டுன்னே நம்ம சொல்லலாம், AVRனே சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டனா பார்த்திங்கன்னா ப்ளூடூத்துக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தோட ரேஞ்ச் வந்து நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ப்ளூடூத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் வந்துடும்.
இந்த சாக்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டம்மியை தான் கொடுத்துருக்கோம். ஸ்பீக்கர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பனானா சாக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பனானா சாக்கெட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான் உங்களுக்கு. ஸோ சேஸில் வந்து எந்த இடத்துலையும் பாடியில் டச் ஆகாத மாதிரி வந்து நம்ம கரெக்டாக அலைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பனானா சாக்கெட்ஸ்க்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் மாட்டியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஸஸில் வந்து பனானா சாக்கெட் போடும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த சேஸில் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரவுண்டு மிக்சிங் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றா அலைன் பண்ணி நம்ம க்ளூ பண்ணிவிட்டு ப்ராப்பராக டைட் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராப்பராக வந்து ஒர்க் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஓவரால் பேக் சைடு வியூ. ஸோ இதுதான் ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு வியூ. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு HDMI இன்புட்ஸு, HDMI ARC அவுட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி அவங்க கம்பெனியோட பேருமே வந்துடும். ஸோ அவங்க கொடுத்த சாம்பிள் அக்ரிலிக் பீஸ் வச்சு நம்ம பேக் சைடு கட்டிங் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட ரிமோட்டு பார்த்துடலாம். ஸோ ரிமோட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ரிமோட்டு தான் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜிடெக் ஆடியோஸோட கலர் டிஸ்பிளேயோட ரிமோட்டு. ஸோ பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, டெஸ்டிங் பட்டனு, செட்டிங்ஸு, பேக் லைட் ஆன் ஆஃபு, ரிட்டனு, இந்த மாதிரி ஒரு சில கீஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. பாஸ் பண்ணிக்கிறது, வால்யூம் அப் டவுனு, நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறது. இது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வால்யூமு, மைக்கெல்லாம் இல்லை, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட் தான். எக்கோ, டோனு எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் அப்டேட் தான், இந்த ஆம்ப்ளிஃபையரில் கிடையாது. HDMI 1, HDMI 2, HDMI 3, ARC இதனாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். கோஆக்சியல், ஆப்டிக்கல், ஆக்ஸு, ப்ளூடூத்து, TF கார்டு, USB 5.1 சேனல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ரிமோட் வந்துடும் உங்களுக்கு கிட்டு கூட. ஸோ ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தாச்சு, பேக் சைடு வியூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பார்த்துடலாம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் பாருங்கள், ஓவராலாக காமிக்கிறேன் ஒயரிங் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஆல்ரெடி ஒரு ஆம்ப்ளிஃபையர் கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து தேவைப்பட்டுச்சுன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் யூஸ் ஆச்சு, மற்ற எதுவுமே யூஸ் ஆகலை. ஸோ 5 சேனலுமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறான் தான் ஒரு ஐடியாவில் வந்து எடுத்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அவரோட பழைய ஆம்ப்ளிஃபையரில் இருக்கிற 5 சேனல் போர்டு. ஸோ பார்த்திங்கன்னா கடைசியில் யூஸ் ஆகலை. ஸோ எல்லாமே காம்போனன்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே வீக்காக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா இவர் வந்து 10 to 12 years பிஃபோர் வந்து ஆம்ப்ளிஃபையர் போட்டிருக்காரு. ஸோ ரொம்பவே வீக்காக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 5 சேனலுமே மாற்றிட்டோம். ஸோ இது வந்து கஸ்டமர் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து கழட்டினது. ஸோ அதை யூஸ் பண்ணல. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் நம்ம பழைய ஆம்ப்ளிஃபையர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம புதுசே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர் ஓவராலாக பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. ஸோ ஒயரிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன்லேருந்து பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா கஸ்டமர் பழைய ஆம்ப்ளிஃபையர்லேருந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 24-0-24 10 ஆம்பியர் அவுட்புட் தர மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 24-0-24 10 ஆம்பியரு. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா பவர் சப்ளைஸு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட் 10,000 மைக்ரோஃபாரட்டில் வந்து 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவல் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இண்டிவிஜுவல் பவர் சப்ளை ரெடி பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா பக் போர்டு பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸ் வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிற லைட்டுக்காக நம்ம வந்து பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பக் போர்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ்வினோட பக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டி வந்து பக்கா செக்டு, உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகாது. மேக்ஸ்வினோட பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். 40 வோல்ட் இன்புட் கொடுத்தா உங்களுக்கு 24 to 40 வோல்ட் வரைக்குமே இன்புட் கொடுத்துக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் டிசி கிடைக்கும். ஸோ இந்த 12 வோல்ட் டிசி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற எல்இடிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை ஃபில்டர் செக்ஷன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த 24-0-24 10 ஆம்பியர் பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காக போகுது. இந்த 24-0-24 10 ஆம்பியர் பார்த்திங்கன்னா 5 சேனலுக்காக போகுது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த பிளானு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஏன் ரெண்டுமே 24 வோல்ட் 10 ஆம்ஸ் தான் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண வேணாம். ஸோ வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 2 ட்ரான்ஸ்ஃபார்மராக போட்டிருக்கோம். ஸோ இந்த 40R மோனோக்கு இந்த 10 ஆம்ஸே போதுமானது. ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு சப்வூஃபர் தான் வச்சுருக்காரு. 10 இன்ச்சில் 90 சப்வூஃபர் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு வந்து இந்த பவரே போதுமானது. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காரு, ஒரு 2 8 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் வச்சுருக்காருன்னு சொன்னார். ஸோ போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு பார்க்கலாம். ஸோ 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு பார்த்திங்கன்னா ரவியோட 5 சேனல் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் பேஸ்டு பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன பிராண்டுனா ரவியோட 5 சேனல் ஆடியோ போர்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர்ஸ் 52001943 காம்போவில் வர டிரான்சிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 சேனல் செக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபில் ஆயிரும். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு வந்து MSK ஆடியோஸோட 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் டைப்பு தான். இது வந்து STK மாடியூல் போர்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா SMD ப்ளஸ் அனலாக் சர்க்யூட் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா MSK ஆடியோஸோட 4 டிரான்சிஸ்டர் மோனோ.
ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து ஹீட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் பேக் சைடே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஏசி 220 வோல்ட்டில் டைரக்ட் 230 வோல்ட்டில் ஆப்ரேட்டிங் ஆகிற மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு ஃபேன் வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணலை. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன பிராண்டுனா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனோட இன்புட் பவர் சப்ளை வோல்டேஜ்னு எடுத்துட்டிங்கன்னா 24/0/24 30/0/30 ஏசி வோல்டேஜ் வரைக்குமே கொடுத்துக்கலாம். ஸோ வந்து ஏசி வோல்டேஜுங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸுமே நல்லா பண்ணோம். ஸோ ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு இந்த ரிலே, சென்டர் சேனலுக்கு சப்வூஃபருக்கு இந்த ரிலே ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ரிலே பார்த்தீங்கன்னா 2 சேனலுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு. இந்த ரிலே பார்த்தீங்கன்னா டம்மியாக தான் இருக்குது. சென்டர் சேனல் அந்த சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ரிலே யூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா லோ பாஸ் ஃபில்டர் கிடையாது. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லோ பாஸ் ஃபில்டர் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஆதிங்கிற பிராண்டில் வர லோ பாஸ் ஃபில்டர் சப்வூஃபர் இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ ரிசல்ட் பஞ்ச் வைஸ் நல்லாயிருக்கு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 சேனல் கெய்னர் போட்டிருக்கோம். ஸோ கிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெயின் அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கெய்னர் போட்டு எந்த அளவுக்கு குறைச்சி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சி தான் வச்சுருக்கோம். ஏன்னா ரா கண்டென்ட் போகும்போது வந்து ரொம்ப யூஎஸ்பியில் கெயின் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கெய்னர் போட்டிருக்கோம். ஆப்டிக்கல் HDMI யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு கெயின் நீட்டாகவே இருக்குது. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஆம்பிளிஃபையரோட மெயின் பார்ட்டு, பிரெயின் ஆஃப் த பார்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டீகோடர் ப்ராசர்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரோட மெயின் செக்ஷனே இதுதான். ஸோ பேக் சைடு காமிச்சோம் பார்த்தீங்களா, HDMI 4 HDMI ஒரு ஆப்டிக்கல் ஒரு கோஆக்சியல் வருதுங்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஜிடெக் கலர் டிஸ்பிளேயோட பாட்டம் போர்டு. ஸோ ஃப்ரண்ட்டு டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் ஒயர் தான் போகுது. ஸோ ரொம்ப சென்சிட்டிவானது. இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட அவுட்புட் டெர்மினல்ஸு. இது அந்த ப்ளூடூத் ரிசீவர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் DC 12 வோல்ட் கொடுக்கலாம், DC 8 to 12 வோல்ட் வரைக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா 1 இயர் சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 17/3/26 அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜிடெக் கம்பெனிலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸ் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 1 இயருக்கு நமக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர், ஸோ இந்த இடத்துல ஒரு கூலிங் ஃபேன் வந்துடும், இந்த இடத்துல ஒரு கூலிங் ஃபேன் வந்துடும். ஸோ ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் பாருங்கள், எந்த அளவுக்கு ஒயரிங் நீட்டாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக கொண்டு போயிருக்கோம். ஸோ இதனுடைய ஆடியோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 1 by 1 அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணி ஒரு சில டெஸ்டிங்ஸ் வீடியோஸ் மட்டும் பார்க்கலாம். முடிஞ்சால் இந்த வீடியோ கூட அட்டென்ட் பண்ணுறேன். கஸ்டமரோட ஃபீட்பேக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணுறேன். ஸோ வாங்க. ஸோ ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆம்பிளிஃபையர் பண்ணும்போது ஃப்ரண்ட் டயல் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா EC3 + DTS கண்டென்ட் எல்லாமே நான் வச்சுருக்கேன். அடியார்கள் கூடவா விடை போட்டு தேடவா பூமியில். ஸோ ஆம்பிளிஃபையரோட UI பாருங்கள், ஃப்ரண்ட் டிஸ்பிளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ ஆடியோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளேயில் ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மங்காத்தா மூவிலேருந்து ஒரு சாங்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், டைட்டில் சாங்கு. ஸோ அது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அது என்ன சாம்பிள் ரேட்டு, என்ன பிட் ரேட்டு, அது எவ்வளோ kbps, என்ன 5.1 சேனலாக என்ன இதுன்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீட்டெயிலாக ஷோ ஆகும். டேக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு மென்ஷன் ஆகும். ஸோ இதோடைய ஓவரால் ஆடியோ டெஸ்ட் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 minutes வீடியோவாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. என்னோடய ஆடியோ ரிசல்ட் அதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா நம்மளோட நம்பருக்கு DM பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.